Two charges q and 3q are separated by a distance r in air. At the distance q from charge, there is x from charge q, the incident electric field 0. அந்த q ஒரு சார்ஜ், அந்த சார்ஜ் 3q. பிங்கிற அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 ஆகக்கூடிய அந்த பாயிண்ட் பிலேருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கு q. டோட்டல் டிஸ்டன்ஸ் ஆர்னா அப்போ எக்ஸ் ஆர்ல வந்து எக்ஸ் பின்னா ஆர் மைனஸ் எக்ஸ் தான் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி 3q இந்த பாயிண்ட் பிக்கு. இப்போ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0 அட் பி. ஸோ இங்கே பார்த்தோன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கே கியூ பை எக்ஸ் வரும். இங்கே பார்த்தோன்னா இங்கே 3q சார்ஜில் 3q பை கே இன்ட்டு 3q பை ஆர் மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் வரும். கே அடி விட்டு வரும், கியூ அடி விட்டு வரும். அப்போ இங்கே என்ன இருக்கும், 1 பை எக்ஸ் இருக்கும் லெஃப்ட் சைடில். ரைட் சைடில் வந்து உங்களுக்கு 3 பை ஆர் மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் வரும். அது இது எப்படி எழுதலாம், ஆர் மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3x வரும். ரெண்டுக்கும் ஸ்கொயர் எடுத்துன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு ஆர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 3x வரும். எக்ஸ் வருங்கிறதால உங்களுக்கு எக்ஸ் அந்த பக்கம் தள்ளிடலாம். அப்போ ஆர் இங்கே ரூட் எடுக்கிறதால இங்கே ரூட் த்ரீ வந்துடும்ல. ஒன்று என்னென்னா இங்கே உங்களுக்கு என்னது எக்ஸு வேணும் முடிக்கிறதால இங்கே ஃபஸ்ட்டு ஆர் எடுத்தோன்னா என்ன வரும், ரூட் 3x ப்ளஸ் 1 வரும் ப்ளஸ் எக்ஸ். ஓகேவா, இப்போ எக்ஸு காமன் எடுத்தோன்னா எக்ஸு காமன் எடுத்தால் இங்கே ரூட் 3 ப்ளஸ் 1ங்கிறது வந்து பொதுவாக எக்ஸ் ஆஃப் 3 ப்ளஸ் 1. ஏன்னா இங்கே ஸ்கொயர் ரூட் இருக்கும்போது இங்கே ரூட்டுக்கு தான் 3க்கு தான் ரூட்டு, எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் தான் வரும். இப்போ ரூட் 3 எக்ஸ் தான். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் என்னது, ஆர் பை ஸ்கொயர் ஆஃப் 3 ப்ளஸ் 1. ஸோ ஆப்ஷன் விச் ஆப்ஷன் இஸ் கரெக்ட்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஆர் பை ரூட் 3 ப்ளஸ் 1 அல்லது ஆர் பை 1 ப்ளஸ் ரூட் 3. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் வாட்சிங், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.